அடங்காத இளைஞர்கள் போராட்டம், அடிப்பணியுமா மோடி அரசாங்கம், என்ன நடக்குது ஜந்தர் மந்தர்ல, டெல்லியில தலைநகரில் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. முதல்ல ஒரு டிஸ்க்ளைமர் விடுறோம். எப்போ நம்ம சேனல் அடைக்கப்படும் தெரில, மத்தியில் 3 வருஷமாச்சு நம்ம சேனல். அதோட இது ஜூலை 12 நம்ம தொடங்கப்பட்ட சேனல் கிட்டத்தட்ட 3 வருஷமாகிடுச்சு. எப்போ நமக்கு வந்துக்கிட்டு ஆப்பிக்க போகிறான்னு தெரில. ஆகஸ்ட் 15 ஒரு 2வது சேனல் தொடங்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், பார்க்கலாம். ஓகே, ஏன்னா எந்த நேரமும் வந்துட்டு நம்ம சேனலில் அடிப்பாங்க அப்படிங்கிறது நல்லாவே நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம போடுற செய்தியும் நம்ம போடுற வீடியோவும் அப்படி. அதனால் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கோ இல்லாட்டினா இவனை வந்துட்டு அடித்து காலி பண்ணுறதுக்கோ ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அதுதான் நான் நம்புறது. அப்போ அதுக்கு தகுந்தாப்புல தான் இருக்கும். அப்போ நம்ம பார்க்கலாம். உங்கள் சப்போர்ட் இருக்கிற வரை நம்ம வீடியோ வந்துட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், 2 நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இதே பிரச்சனை ஜந்தர் மந்தர் பார்லிமெண்ட் மார்ச், காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்திய பார்லிமெண்ட் மார்ச்சும் ஜந்தர் மந்தரில் நடந்த விஷயங்களும் வச்சுட்டு நம்ம வந்துட்டு வீடியோ போட்டு விட்டுருந்தோம். அந்த வீடியோ இப்போ எத்தனை வியூஸ் போச்சுன்னு கூட எனக்கு தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு வந்துக்கிட்டு அழகாக நம்ம சேனலை வந்து அப்படியே கட்டுப்படுத்திட்டு இருக்காப்புல மத்திய அரசின் கைக்கூலியான யூடியூப் அப்படின்னா சொல்ல முடியும். அவ்வளோத்துக்கு அல்காரதம் போட்டு சிஜேபி ப்ரொட்டஸ்ட் அப்படின்னாலே போதும், முடிஞ்சு. அந்த வீடியோ வந்துக்கிட்டு ப்ரொமோட் பண்ணுறதே கிடையாது, யாருக்குமே காமிக்கிறது. என்னோட ஓன் பர்சனல் யூடியூப்ல வந்துக்கிட்டு நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா வீடியோஸும் நான் பார்ப்பேன். டெய்லி நான் போடுற வீடியோஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நமக்கு அந்த யூடியூப் எடுக்கும்போதே வந்துடும். ஆனால் இது வரவே இல்லை. நான் நோட்டிஃபிகேஷனில் போய் கிளிக் பண்ணி பார்க்கேன். கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துக்கு ஒரு கிளிக் பண்ணி பார்க்கேன். 0 வியூஸ். நான் பார்க்குறது தான் முதல் வியூ. அந்த அளவுக்கு வந்து ஒடுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. நீங்கள் என்ன ஒடுக்குங்க, நாங்கள் கத்திகிட்டே இருப்போம், அவ்வளோதான். அதுலேருந்து பின்மாற போகிறதே இல்லை. இன்னைக்கா ஒரு நாள் பார்ப்பாங்க. இது இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே ஒரு ரெக்கார்டு. அன்னைக்கு வந்துக்கிட்டு எல்லாரும் பார்க்கும்போது நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம சேனலில் பொறுத்தவரை இந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் பார்க்கிங்கன்னா தயவு செய்து நம்மளோட நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் ஆல் காமிச்சு வைங்க. தயவு செய்து நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் அந்த வீடியோஸ்க்கு தெரியும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஏன்னா சில முக்கியமான இது எல்லாமே வந்துக்கிட்டு யூடியூப் பிளாக் பண்ணுது. அதாவது பிளாக் பண்ணல, காமிக்க மறுக்குது. உங்கள் முன்னால் கொண்டு வர்றதுக்கு மறுக்கிறாரு. அதான் உண்மை. அல்காரதம் அப்படிங்கிற பேரில் இது வந்து நடந்துட்டு இருக்கு. சரி, இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு ஜந்தர் மந்தரில் அப்படின்னு சொல்றது முன்னாடி காங்கிரஸ் எடுத்த ஒரு நிலைப்பாடு. காங்கிரஸ் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஜந்தர் மந்தரில் 20ஆம் தேதி வந்து ஜந்தர் மந்தர்லேருந்து கிளம்புன காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாணவர் கூட்டம் வந்து பார்லிமெண்ட் மார்ச் நடத்தினப்ப பார்லிமெண்ட் மார்ச்சில் திருக்கி விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் நடந்த அநியாயங்கள் எல்லாமே நம்ம பழைய வீடியோவில் போட்டிருக்கோம். ஓகே, அப்போ அவ்வளோ கூட்டம் எதிரே பார்க்கல. அது காக்ரோச் ஜனதா பார்ட்டி அந்த நிர்வாகமே எதிர்பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கட்சியே அதில் உள்ள நிர்வாகிகளை வந்து இதை வந்து எதிரே பார்க்கல. இவ்வளோ கூட்டம் அப்படின்னு அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. லட்சக்கணக்கான பேர் பார்லிமெண்ட் மார்ச்சில் வந்தாங்க. டெல்லியை அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி இருக்க மெட்ரோ ஸ்டேஷன்லாம் பூட்டி வச்சுட்டுமே வந்து இவ்வளோ கூட்டம். இது 20ஆம் தேதி முடிஞ்சுன்னா இதை பார்த்துட்டு இனி நம்ம அமைதியாக இருந்தால் வேலைக்கு ஆகாதடா, நம்மளோட கட்சியும் காணாமல் போயிடும் அப்படின்னு முடிவுக்கு வந்த ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சி ஒரு பிளான் போட்டார்ல. எந்த சிபிஐக்குமே சரி, இல்லை இன்டெலிஜென்ஸுக்குமோ யாருக்குமே வந்து தகவல் தெரியாது. ஏன் பங்கேற்ற கட்சியில் உள்ள எம்பிகளுக்கும் கட்சி தலைவருக்குமே வந்து தெரியாது. கார்கே, காங்கிரஸ் கட்சி தலைவர் கார்கேவோட பிறந்த நாள், அப்போ அதுக்காக உள்ள இது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வரவழைச்சு கார்கே வீட்டில், அது கார்கே வீட்டில் வச்சு அங்கே வச்சு ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாரையும் வர வச்சுட்டு நேராக பக்கத்தில் இருக்க கார்கேலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் பிரதமர் மோடி தங்கி இருக்கிற வீடு, பங்களா, அதோட வாசலுக்கு போயிட்டாப்புல. எல்லாருமே வரிசையாக மெதுவாக போயிட்டாங்க. அங்கே போகிறதுக்கு முன்னாடி மட்டும்தான் உங்களுக்கே தெரியும் இப்படி ஒரு போராட்டம் பண்ண போகிறப்ப ராகுல் காந்தின்னு யாருக்கும் தெரியல. அதனால் போலீஸுக்கும் யாருக்குமே தெரியாது. போய் உட்காந்துட்டாப்புல. உட்காந்து பெரிய ரகலை போலீஸு, அணியணியாக போலீஸு, துணைரான படை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வர்றாப்புல. அதோடு முடிஞ்சா பின்னாலே வந்துட்டாப்புல கட்சிக்காரங்க. இதை கேள்வி கேட்டுட்டு இங்கே மீடியா எல்லாம் வந்து டெலிகாஸ்ட் பண்ண கட்சிக்காரங்க எல்லாம் கூட பயங்கர ரகலை. லாஸ்ட்டு குண்டு கட்டாக தூக்கி ராகுல் காந்திக்கு மூக்கெல்லாம் வந்துட்டு அடிபட்டு ரத்தம் வர்ற காட்சிகள்லாம் வந்துக்கிட்டு நம்ம வந்து பார்க்கலாம்.
அப்படியாப்பட்ட சூழ்நிலையில அன்றைய இதுல லாஸ்ட் கொண்டு போய் ஒரு ஸ்டேடியத்துல கொண்டு போய் ராகுல் காந்தி வச்சுட்டாப்ல, பிரியங்கா காந்தியை ஸ்டேஷன்ல கொண்டு போய் வச்சுட்டாப்ல. காங்கிரஸ் கட்சியோட முக்கியமான தலைவர் வேணுகோபாலை கொண்டு போய் வேற ஒரு இடத்துல வச்சுட்டாரு. இப்படி ஒரு 3 இதாக பிரித்து கொண்டு போய் காங்கிரஸ் கட்சிக்காரங்க கொண்டு போய் வச்சுட்டாப்ல. வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 hour 2 மணி நேரத்தில் விட்டுட்டாப்ல. அரெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, இவங்க தூக்கி கொண்டு போய் குட்டுக்கட்டாக தூக்கி கொண்டு போய் விட்டுட்டாப்ல. ஆனால் அந்த உட்கார்ந்த ஒரு 4 மணி நேரம் பக்கத்தில் கம்ப்ளீட்டாக ஆட வச்சுட்டாப்ல. நம்ம 56 இன்ச்சு டமால் பார்த்தோன்னா 5.6 இன்ச்சை சுருங்கி போச்சு. அப்போ வெளியே வரல. தைரியம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு அது நேருவாவோ இல்லாட்டி இந்திரா காந்தியா இருந்துச்சுன்னா நேராக இறங்கி நின்றுருப்பாப்ல. இறங்கி கேட்டிருப்பாப்ல, வா என்ன உங்க பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருப்பாப்ல. நம்ம பூமு இருக்கிறே கடைசி ரூம் அந்த ரூமும் அந்த ரூம்ல போய் உட்காந்துருப்பாரு அப்படிதான் நான் நினைக்கிறேன். நம்ம நினைக்கலாம்ல, நம்ம என்னமே நினைக்கலாம்ல. ஏன்னா நம்ம தான் மீடியாவில் சொல்ல மாட்டாப்ல. அதனால மீடியாக்கு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு இன்னைக்கு ஒரு துப்பு இல்லாத ஒரு பிரதமராக தான் நம்ம பிரதமர் இருக்காப்ல. நான் ஓட்டு போட்டு வைக்கல, நீங்களாம் யாரெல்லாம் ஓட்டு போட்டீங்களா பார்க்குறவங்க அது நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ இந்த நிலைமையில காங்கிரஸ் கட்சி அதை எடுத்த உடனே அது மிகப்பெரிய ஸ்ட்ராங் ஆச்சு. இந்த போராட்டம் மிகப்பெரிய வலுவாச்சு. வலுவடைந்ததோட நேற்று அதாவது 22ஆம் தேதி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, போலீஸ் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாப்ல. யாருக்கு கொடுக்காப்ல அப்படின்னா, ஜந்தர் மந்தர் சுற்றி உள்ள எல்லா கடையுமே 6:30க்கு அடைச்சி பூட்டிட்டு போயிடணும் அப்படின்றாப்ல. ஆக்சுவலாக ஜந்தர் மந்தில் அந்த கடைகள் 12 மணி வரலாம் இருக்குமா. அது சில சமயம் இந்த மாதிரி போராட்டங்கள் நடக்குதுன்னா ராத்திரிலாம் ரொம்ப நேரம் இருக்குமா. அப்படி இருக்கிற கடைகள் எல்லாத்தையும் 6:30க்கு பூட்டு சொல்லிட்டாப்ல. எல்லாரையும் காலி பண்ண. அப்போ சம்திங் என்னமோ நடக்க போகுது அப்படிங்கிற ஸ்மெல் ஆயிடுச்சு பக்கத்தில் இருக்க எல்லாத்துக்கும். உடனே இது நியூஸ் ராகுல் காந்தி போனோன்னா, ராகுல் காந்தி என்ன செஞ்சிட்டாப்ல, எல்லா எம்பியும் வர சொல்லிட்டாங்க. எதிர்கட்சி எம்பி எல்லாரையும் வர சொல்லிட்டாங்க. அதில் திமுக கலந்து கொண்டது அப்படிங்கிற நியூஸ் தெளிவாக வரவில்லை. அதனால நம்ம அதை பற்றி நான் பேசலை. ஓகே, அனைத்து எதிர்கட்சியும் தான் எல்லா சேனலுமே சொல்கிறாப்ல. அதனால நமக்கு அதோட கம்ப்ளீட்டான நியூஸ் நம்ம கையில் கிடைக்கல. அப்போ நம்ம அதனால அதை பற்றி நம்ம டச் பண்ணல, நான் விரும்பலை. அப்போ எதிர்கட்சி எல்லாருமே வந்திருந்தாப்ப கேரளாவில் உள்ள எல்லா எதிர்கட்சியும் கம்யூனிஸ்டும் இருந்தாங்க, காங்கிரஸ் இருந்தாங்க. கேரளாவில் உள்ள செயல்காரங்க உங்களுக்கு 2 பேருக்கு தான் பிடிக்காது அப்படின்னு இவங்க உள்ள விட்ட போட்டு பார்க்கலாம். எங்களுக்கு நாங்கள் கேரளாவில் எதிரிகள் தான் இல்லைங்கள. ஆனால் இது அதை பேச வேண்டியதில்லை. இங்கே இது இளைஞருக்காக நாளை நம்மளுடைய மக்களின் நல்வாழ்வுக்காக நம்ம ஒற்றுமைப்பட்டே ஆக வேண்டும். அதில் நாங்கள் எந்த காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அதனால அந்த இதில் நாங்கள் இன்னைக்கு ஒன்று சேர்ந்து நாங்கள் இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கோம். சரி, அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குமா, சொல்லிட்டாப்ல. எல்லாரும் வந்துட்டாப்ல. அங்கே எல்லா எம்பி வர்றான்னு சொன்னேன்னே போலீஸ் சும்மா இருக்குமா, சிபிஐ சும்மா இருக்குமா, எல்லாரும் ஸ்மெல் பண்ணிட்டாப்ல. எல்லாரும் போலீஸ் என்ன செஞ்சிட்டாப்ல, ஏகப்பட்ட போலீஸ் இறக்கிட்டாப்ல. என்ன நடக்க போகுதுங்கிற யாருக்கும் நியூஸ் தெரியாது. எல்லாரும் வர மட்டும் சொல்லியிருக்காப்ல ராகுல் காந்தி. அந்த கொஞ்ச நேரத்தில் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சி ஏற்பாடு பண்ண பஸ்ஸு வந்துட்டு அறிவிச்சிட்டாப்ல. என்ன சொல்றாப்லன்னா, நாங்கள் காந்தி நினைவிடத்துக்கு போகிறோம் அப்படின்ட்டாப்ல. காந்தி நினைவிடத்துக்கு போக விட முடியாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்ல லாஸ்ட்டு காந்தியோட காந்திக்குள்ள ஒரு நினைவு சின்னம் இருக்கு ஜந்தர் மந்தர் பக்கத்தில், அந்த இடத்துக்கு நாங்கள் போகிறோம், நாங்கள் போய் ஆகும் அப்படின்ட்டாப்ல. அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எதிர்கட்சி எம்பி வண்டியில் ஏறிட்டாப்ல. பஸ்ஸில் ஏறியாச்சு. ஃபர்ஸ்ட் பஸ்ஸில் பிரியங்காவும் ராகுல் காந்தி இருக்காப்ல. அந்த விஷயஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அப்போ இந்த போராட்டத்தில் வண்டி போகும்போது வண்டி மூவ் பண்ண விடவே இல்லை. போலீஸ் வண்டியை மூவ் பண்ணாமல் பேரிகேட் போடுறாப்புல. தொண்டர்கள், இளைஞர்கள் கிட்டத்தட்ட 1000கணக்கான பேர் கூடி போலீஸை எதிர்த்து பேரிகேடை நகட்டி பஸ்ஸுக்கு வழிகள் அப்படியே ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு பாயிண்ட் ஒரு 100 மீட்டருக்கு மூவ் பண்ணிச்சுனாலே உடனே பேரிகேட் போட்டு அடுத்த இதில் போலீஸுக்காரன் ரெடியாக இருப்பான். இவன் கூட்டமாக போய் நடந்து போய் அவன் அங்கே இருந்து பேரிகேடை ஃபுல்லாக தள்ளி அப்படியே போய் லாஸ்ட்டு காந்தி பார்க் போய் அங்கே இருந்து ஒரு பிரார்த்தனை சொல்லி எல்லாம் முடித்து போராட்டத்துக்கு காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி அங்கே ஜந்தர் மந்தர் நடத்துகிற அந்த இதுக்கு எல்லாமே ஆதரவு கொடுத்துட்டாப்ல. ஆதரவு கொடுக்க மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி, எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தெளிவாக போட்டு உடைச்சிட்டாப்ல. இப்படி செய்கிறாப்ல. அதாவது கடைகளெல்லாம் அடைக்க சொல்லியிருக்காப்ல, எல்லாத்தையும் வெக்கேட் பண்ணுறாப்ல, இருக்கிற எல்லா மெட்ரோவையும் அடைச்சி போடுறாப்ல, எல்லா ரோடையும் பிளாக் பண்ணுறாப்ல, இவங்களை எல்லாத்தையும் கொல்ல போகிறாப்லையா அப்படிங்கிற மாதிரி பற்றி விட்டாங்க. இந்த ஒரு செய்தி காட்டு தீயா எல்லா சேனல்லையும்
பறவை. வேறு வழி இல்லாமல் கோடி மீடியா வர இதை வந்துட்டு ரிலே பண்ண வேண்டிய அவசியம் வந்துச்சு. கோடி மீடியா ஜிக்கு ஆதரவாக ராகுல் காந்தி அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறாங்கிற லெவலில் போட்டானாலும் என்ன ஆச்சுன்னா ஃபுல் எல்லா இடத்துலையுமே பரவி போச்சு, விஷுவல்ஸ் பரவி போன உடனே பதறி அடிச்சு நம்ம ஜி முந்தின நாள் வந்துக்கிட்டு ஒரு அறிக்கை விட்டுருந்தாப்புல. என்ன விட்டுருந்தாப்புல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, எல்லாருக்கும் நாங்கள் இப்போ இது பண்ணுவோம், எல்லா ட்வீட்டில் ஒரு ட்வீட்டு போட்டு விட்டுருந்தாப்புல, மக்களுக்கு தான் எங்களுக்கு முக்கியம், அதனால் நத்திங் இஸ் இம்பார்ட்டன்ட் யூத் அப்படின்னாப்புல. அதுக்கு சிஜேபிக்காரன் ஒரு நக்கலை கேள்வி கேட்டாப்புல, நத்திங்னா யார்? தர்மேந்திர பிரதானா, அதாவது கல்வி மந்திரி தர்மேந்திர பிரதானா அப்படின்னாப்புல. ஆனால் இப்போ தர்மேந்திர பிரதான் தான் முக்கியமே தவிர உங்களுக்கு நத்திங் வேறு எதுவுமே நீ முக்கியம் இல்லைப்பா. அந்த நத்திங் அப்படிங்கிறது வந்துட்டு தர்மேந்திர பிரதானா அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்டுருக்காங்க. ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. அப்படி ஒரு ட்வீட்டை போட்டு விட்டுருந்தாப்புல. இதில் அடங்குன்னு பார்த்தாப்புல, அடங்கலை. நேற்று நைட்டு ஒரு 11:50 வந்து கண்ணீர் விட்டுட்டாப்புல. ஏற்கனவே தலைவர் வந்து ஒரு கத்திட்டு பண்ணாப்புல, ஒட்டுமொத்த நோட்டையும் இது பண்ணாப்புல, ரத்து பண்ணாப்புல, நோட்டு ஃபுல்லாக செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாப்புல. அன்னைக்கு இருக்கிற ஃபுல்லாக தலையில் அடிச்சு நம்ம எல்லாருமே வந்து கால் கெடுக்க நின்று என்னால் அவதிப்பட்டோம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சரிடா எப்படா நீ வரக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் வேண்டிகிட்டு இருக்கிற சமயத்தில் திருப்பி ஒரு தடவை நைட்டு டிவியில் வந்தார். அதெல்லாம் வந்து பண்ணால் 8:30 தான், அதுதான் அவங்களோட டைமு. வந்து டிவியில் வந்து சொல்லிட்டு போயிட்டாப்புல, நாங்கள் வந்துக்கிட்டு இப்படி காங்கிரஸ் கட்சிக்கு வந்து இப்படி காங்கிரஸ் கட்சிக்காரங்க வந்து பெண்களுக்கு மகளிர் மசோதாவை வந்துட்டு நிறைவேற்ற விட மாட்டேங்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த டீலிமிட்டேஷன் பில்லை உள்ளே வச்சு கொண்டு வந்தாப்புல, அதை காலி பண்ணதோடு வந்து கதறினாப்புல டிவியில். அதுக்கப்புறம் கதறினது நேற்று. அது வந்து இன்ஸ்டாகிராமு இதெல்லாம் வந்து ப்ரமோட் பண்ணுற ரீதியில் அந்த லெவலில் வந்து வீடியோ எடுத்தாப்புல. அதாவது அந்த டிவிக்குன்னா ஃபுல் லென்த்தில் வந்துக்கிட்டு வீடியோ வரும். நம்ம மொபைல் நம்ம திருப்பி வச்சோன்னா ரொட்டேட் பண்ணி வச்சோன்னா ஃபுல்லாக பார்க்குற மாதிரி வரும். ஆனால் இன்ஸ்டாகிராமில் மட்டும் நம்ம வந்து மொபைலை நேராக வச்சு பார்த்தோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உள்ள வீடியோ. அப்போ இதே வந்துக்கிட்டு அந்த பிஜேபி ஐடி செல்லும் மற்றவங்க வந்துக்கிட்டு ப்ரொமோட் பண்ணுறதுக்காக எடுக்கப்பட்ட அந்த வீடியோ. ஜி வந்து சொல்லிட்டாப்புல, இல்லை நாங்கள் வந்துக்கிட்டு ஸ்பீடு கோட்டு போடுறோம், அதை செய்கிறோம், இது செய்கிறோம், சட்டம் வந்து டைட் பண்ணுறோம் எல்லாம். ஆனால் எந்த இடத்துலையும் வந்து தர்மேந்திர நாங்கள் வந்து அடுத்த கேபினெட் வந்து முடிவு பண்ண போகிறோன்னா, ஆனால் எதுலேயுமே வந்து தர்மேந்திர பிரதான்ற ரெசிக்னேஷனை பற்றி சொல்லலை. அதை அப்படியே வந்துக்கிட்டு ஒரு வீடியோ போட்டு விட்டாப்புல. அதையும் ஏற்றுக்க தயாராக இல்லை காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி காங்கிரஸும். இன்னைக்கு பாராளுமன்றம் கூடிச்சு, அடியோட அடி. பாராளுமன்றத்தில் வந்து கத்தி கூச்சல் அமளி ஏற்படுத்தி ஒட்டுமொத்த 2 ராஜ்யசபா சரி லோக்சபா சரி தம்பிக்கு வச்சுட்டாப்புல காங்கிரஸ் கொண்டாடல. ராஜி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேசலாம், மற்றபடி எதுவுமே பேசுகிறதுக்கு அரசு சொல்லி நாங்கள் பேசுறதுக்கு தயாராக இருக்கணும். காங்கிரஸ் சொல்லிட்டாப்புல பேசுறதுக்கும் தயாராக, முதல்ல ராஜி வைங்க, அதுக்கப்புறம் வந்து பேசிக்கலாம். ராஜிக்கு குறைஞ்சது எதுவுமே கிடையாது. தர்மேந்திர தான் ராஜி வைக்கணும், ராஜி வச்ச பிறகு நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ காங்கிரஸும் எதிர்கட்சி எம்பிகளும் வந்து நின்றுட்டு இருக்காப்புல. திங்கட்கிழமைக்கு சபை ஒத்தி வச்சிருக்கு. இதெல்லாம் தான் இப்போ சென்னை இதில் நடந்துட்டு இருக்கு, டெல்லியில் நடந்துட்டு இருக்கிற விஷயம் இது. அதுக்கப்புறம் இப்போ வர்ற வீடியோஸ் நிறைய பார்க்கலாம். எப்பா இவ்வளோ நல்லுள்ளங்கள் சில இடத்துல அந்த வீடியோ எனக்கு கிடைச்சிருக்கான்னு தெரியல, கிடைச்சிருச்சுன்னா அதையும் நான் வந்து அட்டாச் பண்ணி போட பார்க்குறேன். தமிழ்நாட்டிலேருந்து மக்கள் நல்லுள்ளங்கள் கொண்ட அந்த மக்கள் தயவுசெய்து என் சேனலில் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் கோடான கோடி நன்றி என் இதில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஹெல்ப் பண்ணுற நீங்களாம் வந்துட்டு மிகப்பெரிய கடவுளுக்கு ஈக்குவலானவங்க. உங்களாம் வந்துக்கிட்டு வணங்குறத உங்களாம் வந்துட்டு தொட்டு கும்பிடுறதுல வந்துக்கிட்டு எந்த தவறுமே கிடையாது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ எனக்குலாம் கண்ணு ஃபுல்லாக தனியாக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் அனுப்புன உணவுகள் எல்லோரும் ஃபோனை பண்ணி அங்குள்ள ஜந்தர் மந்தர் பக்கத்தில் உள்ள சொமேட்டோவில் அங்கே கொண்டு டெலிவரி பண்ண சொல்லி அவன் பே பண்ணி ஏகப்பட்ட உணவுகள். ஒரு கட்டத்தில் வந்து ஜந்தர் மந்தரில் நல்ல சிஜேபி ப்ரொட்டஸ்டர், அதாவது கரப்பாம்பூச்சி நிர்வாகிகள் வந்துட்டு சொல்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு, தயவு செஞ்சு நீங்கள் அனுப்பாதீங்க, இங்கே ஃபுட்டு வந்துட்டு கூடுதலாகுது, வேஸ்ட் ஆகுது, அது வந்து நல்லதுக்கு இல்லைங்கிற அளவுக்கு வந்துட்டு சொல்கிற அளவுக்கு இந்த மக்களோட இது மும்பை, ஹைதராபாத், சென்னை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் குடிக்கிற தண்ணி வாட்டர் கேனாக வந்துக்கிட்டு கொண்டு வந்து இறக்கி வச்சுட்டு போகிறாங்க. ஆனால் ஹேட்ஸ் ஆஃப், இதுதாங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக இறங்கும்போது சுற்றி யார் என்ன பண்ணுவான்னு நினச்சிட்டு நம்ம இறங்க வேண்டாம். நம்ம இறங்கி செஞ்சுட்டாங்க, தன்னாலே எல்லாரும் வந்து செய்ய ஆரம்பிச்சுறாங்க. தன்னால் நல்லுள்ளம் படித்தவங்க ஏற்பட்ட பேர் இருக்காங்க. அவனால் வந்து நேராக வந்துட்டு இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள முடியாட்டினா கூட அவன் வந்து
இன்னொரு வகையில் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிறதுல என்ன நாங்கள் உதவியாவது நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற ஹெல்ப் பண்ணுறாப்புல. இன்னொரு வீடியோ பார்த்துருந்தேன் கேரளா சேனலில், அந்த வீடியோ எனக்கு கிடைக்குதான்னு தெரியல, கிடச்சிருந்தேன் நான் മാക്സിമം வந்து ആഡ് பண்ணுறேன். വിവിധ മേഖലകളിൽ ഇത്തരത്തിൽ മെഡിക്കൽ ക്യാമ്പുകൾ ആരംഭിച്ചിരിക്കുകയാണ്. ഈ മേഖലയിലേക്ക് അവരുടെ നിസ്വാർത്ഥ സർവീസ് നൽകുന്നതിനായിട്ട് നിരവധി ഡോക്ടർമാരും ഇങ്ങോട്ടേക്ക് എത്തുന്നുണ്ട്. അവർക്ക് ആവശ്യമായിട്ടുള്ള ഫസ്റ്റ് എയ്ഡ് മരുന്നുകൾ എല്ലാം തന്നെ കൊണ്ടുവന്നാണ് ഇവിടെ ഒരു മെഡിക്കൽ ക്യാമ്പ് ആരംഭിച്ചിരിക്കുന്നത്. എന്തായാലും തമിഴ്നാട്ടിൽ നിന്നുള്ള ഒരു ഡോക്ടർ ഇപ്പോൾ നമ്മോടൊപ്പം ചേരുകയാണ്. എന്താ പേരെന്താ? Dr. Febinana. ഇതിനായിട്ട് ഇവിടെ വന്നാണ്. I just flew in for this. I came yesterday morning at around 6 o'clock. Just for the protest I came. Where did you collect this medicine? Actually, I only paid for my tickets. I didn't pay for anything else. We are an organization, MSC, Medical Service Center, but that is it. Everything that you see here is paid for by the people. I do not know who paid. After coming yesterday, I do not know who paid for my breakfast, my lunch, my dinner, my food, my juice, everything. But I got everything. People from around India are sending Blinkit, Rapido, Swiggying it, and we are getting so much food, so much medicine. You can see I can start 2 small hospitals with this much things. How will you be long here? I am thinking 5 days, but I only came with one-way ticket. I don't have a return ticket. We will see how long this happens. Based on that, I will. Do you get more support from your colleagues and others? A lot of people even back home are willing to support. They are also contributing, so it is helping out. But so far we have not done anything. People from all over India are paying for things. மீடியாவுங்கிற சேனலில் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணாப்புல இது டாக்டர்ஸ் வந்துக்கிட்டு ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. அந்த போலீஸ் தடியடியில் வந்து தாக்கப்பட்ட மக்களுக்கு வந்துக்கிட்டு சிகிச்சை இப்போ அவங்க அந்த அடியில் அந்த புண்ணோடையும் வந்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படியேப்பட்டவங்களுக்கு வந்துக்கிட்டு டாக்டர்ஸ் வந்து சேவ் பண்ண. அதில் ஒரு டாக்டர், தமிழ்நாட்டு டாக்டர், அவரை பேட்டிக்கிறோம் தமிழில் வந்துட்டு அவர் வந்து தமிழ்நாட்டு டாக்டர் சொல்லும்போது நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. வந்திருக்காப்ப அவர் சொல்கிறப்ப நான் என் காசை போட்டு மட்டும்தான் வந்திருக்கேன், தவிர வேறு எந்த செலவும் எங்களுது கிடையாது. இவங்க வந்து நிற்கனா இவங்க எல்லா மருந்துலேருந்து எல்லாருமே ஸ்பான்சர் பண்ணுறாங்க, வருது. நாங்கள் எல்லாமே எங்களால் முடிஞ்சது ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஏகப்பட்ட என்னோட கொலீக்ஸும் என்னோட கூட ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் நிறைய பேர் வருவாங்க, டாக்டர்ஸ் வருவாங்க, ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படிங்கிறப்ப இதுதாங்க மனிதத்துவம் அப்படிங்கிறது, மனிதாபிமானங்கிறது. அவ்வளோ தூரத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து செஞ்சு இந்த போராட்டங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. சிஜேபி கரப்பன் ஜனதா பார்ட்டி வச்சிருக்க 4 கோரிக்கை வச்சிருக்காப்புல. முதல் கோரிக்கை மத்திய அமைச்சர் ராஜினாமா பண்ணணும், தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணணும், கல்வி அமைச்சர் ராஜினாமா பண்ணணும். 2வது இந்த கேஸு போட்ட எல்லா கேஸும் வந்து விட்டு இல்லாமல் இருக்கணும். அதாவது மாணவர்கள் மேலே போட்டிருக்க கேஸ் எல்லாமே வந்து இல்லாமல் இருக்கணும். அவரும் வந்துக்கிட்டு சொன்ன இந்த நீட்டில் பரீட்சையில் இறந்த ஒவ்வொருத்தருக்கும் வந்துக்கிட்டு 1 கோடி ரூபாய் அப்படிங்கிற இதில் வந்து இந்த இதில் கொடுக்கணும். அடுத்து வந்துக்கிட்டு இந்த கல்விக் கொள்கையை வந்துட்டு தெளிவாக ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் வச்சு தான் ஒரு 4 கோரிக்கை வச்சு தான் இந்த இதை கொடுத்துருக்காப்புல. 2 தடவை பேச்சுவார்த்தை நடத்திருக்காப்புல. 2 தடவை பேச்சுவார்த்தை நடத்தி தெளிவாக சொல்லிட்டாப்புல ராஜினாமா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் இல்லாமல் அது வரை நாங்கள் வந்துட்டு போராட்டம் முடிக்கிறதுக்கு தயார் இல்லைன்னு. பிஜேபி எவ்வளோ காலில் விழாத குறை கெஞ்சிட்டு இருக்காப்புல சிஜேபிகிட்ட. ஆனால் வந்துட்டு காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி கண்டுக்கிறவங்க இதே சொல்லிட்டாப்புல, ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் வந்துட்டு எங்கள் இதை நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு இருக்காப்புல. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எஸ்ஜே.